பிளே தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட். பிளேனால என்னெல்லாம் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னா சோசியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், காக்னிட்டிவ், பிசிக்கல், எமோஷனல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுறதே பிளே மெத்தட்ல தான். பிளேலயே வந்து 6 ஸ்டேஜஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டேஜஸ்ன்றத நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 6 ஸ்டேஜஸ்மே எந்தெந்த ஏஜ்லயும் அச்சீவ் ஆகுதுன்றதையும் சொல்லிடுறேன். 0 to 3 monthsல வந்து அன்ஆக்குபைட் பிளே வந்து அச்சீவ் ஆகும். அப்படின்னா என்னன்னா கை கால் வந்து அவங்களே உதச்சிட்டு விளையாண்டு இருக்கிறது தான் வந்து அன்ஆக்குபைட் பிளே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா சாலிட்டரி பிளே. சாலிட்டரி பிளே வந்து அப் டு 2 years வரைக்கும் இருக்கும். சாலிட்டரி பிளேனா என்னன்னா தனியா விளையாடுறது, யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. அவங்களே ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டு வீட்டுல வந்து ஒரு பிளேட்டோ இல்ல ஸ்பூனோ அவங்களே வச்சு பிளே பண்ணிப்பாங்க. தனியா விளையாடுறது தான் சாலிட்டரி பிளே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அச்சீவ் ஆகும்னா ஆன்லுக்கர். ஆன்லுக்கர் பிளே வந்து 2 yearsல வரும். அது என்னன்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ வீட்ல வந்து சிப்ளிங்ஸ் யாராச்சும் பிளே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க போய் மிங்கிள் ஆகவே மாட்டாங்க ஆன்லுக்கர் பிளேல. அது வந்து எப்போ அச்சீவ் ஆகும்னா 2 yearsல அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா பேரலல் பிளே. பேரலல் பிளே வந்து எப்போ அச்சீவ் ஆகும்? 3 yearsல அச்சீவ் ஆகுறது தான் வந்து பேரலல் பிளே. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பியர் குரூப் இன்டராக்ஷன்ஸ்ல தான் இருக்கணும்ன்றது நெசசரி கிடையாது. அம்மாக்கும் குழந்தைக்குமே இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் பிளாக்ஸ் எடுத்தா அம்மா வந்து இங்க அவங்க பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க வந்து சைல்டு வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரே சேம் டாயா தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்டா அவங்க தனியா விளையாண்டுக்கிறது தான் வந்து பேரலல் பிளே. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் பிளே. அசோசியேட்டிவ் பிளே வந்து எப்போ அச்சீவ் ஆகும்னா 3 to 4 yearsல ஆகும். கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைங்க கூட போய் விளையாடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது தான் அசோசியேட்டிவ் பிளே. இதுல வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைக்கிளிங், எல்லாமே சைக்கிள் போகிறது எல்லாம் என்ஜாய் பண்ணி பண்றது தானே, அது வந்து அசோசியேட்டிவ் பிளே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோஆபரேட்டிவ் பிளே. கோஆபரேட்டிவ் பிளே வந்து எப்போ அச்சீவ் ஆகும்னா 4 to 6 yearsல அச்சீவ் ஆகும். அப்படின்னா என்னன்னா ரூல்ஸ் பேஸ்டு பிளே தான் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரிக்கெட்னா இத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், டர்ன் டேக்கிங், இதெல்லாம் வெயிட் பண்ணி இவங்க நெக்ஸ்ட் நீங்க விளையாடணும்ன்றது மாதிரி ரூல் பேஸ்டு பிளே தான் வந்து கோஆபரேட்டிவ் பிளே. அது வந்து 4 to 6 yearsல அச்சீவ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, நம்ம கிட்ஸ் கிட்ட எப்படி பிளே வந்து என்கரேஜ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ஜெட்ஸ் வந்து சைல்டுக்கு கொடுக்காதீங்க. ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணாதீங்க. எலக்ட்ரானிக் கேம்ஸும் வந்து கொடுக்காதீங்க. அவுட்டோர் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்த்லி ஒன்ஸ் நீங்க பீச் போகிறது, பார்க் கூட்டிட்டு போறது, சைல்ட வந்து பிளேல என்கரேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்டோர் கேம்ஸ்மே வந்து அவங்களுக்கு காக்னிட்டிவ் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க கூட டெய்லி வந்து பிளேல வந்து பேரண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே வந்து கிட்ஸுக்கு வந்து சைல்ட் பிளேன்னு சொல்லிட்டு 1 hour வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது பெட்டரா இருக்கும். நீங்க சைல்ட் பிளே டெவலப்மெண்ட் பத்தி நல்லாவே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எதுக்காக நான் உங்ககிட்ட இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்னா உங்க சைல்டோட பிளே வந்து நீங்க ட்ராக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு லேகிங் ஆகுதுன்னா நீங்க ஸ்கூல்ல வந்து என்கொயரி பண்ணுங்க. என் குழந்தை வந்து ஸ்கூல்ல பிளே எப்படி இருக்கான்றத கேளுங்க. மேம் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்ல அவங்க கிட்ஸ் கூட மிங்கிள் ஆக மாட்டான், எல்லா குழந்தைங்களும் விளையாடுறாங்க, பட் உங்க குழந்தை மட்டும் தனியா போய் விளையாடுறான், இன்னும் சாலிட்டரி பிளே தான் இருக்குன்னா நீங்க டிலே பண்ணாதீங்க. உடனே பக்கத்துல இருக்க பீடியாட்ரிஷியன்ஸ போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.